ஓ மை காட், கூட்டம் பாருங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஒன்றும் லீவ் நாள் கிடையாது. அனைத்து மக்களும் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டு. பின்னாடி நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா மலையாளம், முன்னாடி நிற்கிறவங்க தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மராட்டி. வேகமாக ஓடி போய் லைஃப் ஜாக்கெட் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். பக்கத்துலேயே இருக்கு பாருங்க நம்ம வள்ளுவர் சிலை. 3 கடல் சங்கமிக்கும் இடம்: வங்காள விரிகுடா, அரபிக் கடல், இந்திய பெருங்கடல். ஒரு 5 நிமிஷம் தியான மண்டபம் போயிட்டு தியானம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வர்றேன். செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. இங்கே இருந்து ஊரை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி உட்கார்ந்து போனால் தான் உண்மையிலே ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஒரு முறையாக நான் கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் மெமோரியல் ராக்கை நான் பார்க்க போகிறேன். வெரி ஹாப்பி மூமெண்ட். இப்போது நல்ல ஒரு இறக்கமாக இருக்குது மேலேருந்து. அதான் ஹைட்டு அப்படியே டவுன் போயிட்டே இருக்கும். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் கன்னியாகுமரி. வயசு கூட்டத்தை பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது கூட்டம். அவ்வளோ கூட்டம் இருக்குது. போயிட்டே இருக்குது பாருங்கள். அந்த ரோடு வரைக்கும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வரணும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், கூட்டம் பாருங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஒரு லீவ் நாள் கிடையாது. பட் ஏன் இந்த கூட்டம் தெரியல. எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான். ஓ மை காட், போ வந்துக்கிட்டே இருக்கு. முடியலடா சாமி. நான் தான் லாஸ்ட் இங்கே. ஸோ பாருங்கள் கூட்டத்தை. இப்போ கேட்டேன் பக்கத்தில் எவ்வளோ நேரம்ன்ட்டு. 4 hours ஆகுமா மினிமம் அப்படிங்கிறாரு. தெரியல, 9 மணி ஆகுது. இப்போ 4 hours தான் பார்த்துங்க. 1 மணிக்குள்ளே தான், 1 மணியாக நினைக்கிறேன் அவர் சொல்கிறபடி பார்த்தா. பார்ப்போம், வெயிட் பண்ணி எவ்வளோ நேரம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷம் ஆச்சு. இப்போ கூட்டம் அப்படியே நிற்கிது, ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், பேக் சைடில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுற நேரம் அதிகமாக இருக்குது. ஸோ 75 rupees டிக்கெட்டில் போயிட்டுருக்கோம். இது 300 rupeesனால் கூட்டம் இல்லை, அதிகமாக ஈஸியாக போயிருக்கலாம். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது இருக்குதுன்னு பார்ப்போம். வந்துட்டோம் கன்னியாகுமரிக்கு. இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரீசனில் இந்த க்ரௌடில் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 40 நிமிஷம் ஆச்சு நம்ம ஸ்டாண்டிங்லேருந்து. இப்போ தான் அந்த கார்னர் வந்திருக்கோம். நமக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள், ஹைட்டில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் நான் எவ்வளோ நேரம்ன்ட்டு. நம்ம க்யூவில் நார்மல் டிக்கெட் 75 rupees, அதான் கூட்டம் அல்லது. அந்த பக்கம் பாருங்கள், ஸ்பெஷல் டிக்கெட் கொடுக்காங்களா 300 rupees. எனக்கு கூட்டமே இல்லை. சைட்டை நீங்கள் போட்டுக்கு போயிடலாம். இப்போ ஜஸ்ட் உள்ளே வந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் அந்த கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம். இந்த டேர்னிங் திரும்பணும், நேரம் இல்லையா? அப்படியே போய் திரும்பணும், ஹைட் எடுக்கணும். அங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே எவ்வளோ நேரம் தெரில. எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் தான் இங்கே தமிழ்நாடு நினைக்கிறேன். அனைத்து மக்களும் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டு. பின்னாடி நிற்கிறவங்க பார்த்திங்கன்னா மலையாளம், முன்னாடி நிற்கிறவங்க தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மராட்டி, பலதரப்பட்ட மக்கள் இங்கே இருக்காங்க. கவுண்டருக்கு நெருங்கிட்டோம். கவுண்டருக்கு முன்னாடி நிற்கிறோம். கொஞ்சம் ஒரு 30 பேருக்கு முன்னாடி நிற்கிறோம். உள்ளே வந்தாச்சு. இப்போது இந்த மாதிரி பாருங்க, யூ டைப்பில் அப்படியே போயிட்டு அப்படி சுற்றி வந்து அப்படி போகணும். ஒரு வழியாக கவுண்டர்கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ மெட்டல் டிடெக்டருக்கு முன்னாடி தான் கொஞ்சம் நிற்கிறோம். உள்ளே போயிட்டோம்னா டிக்கெட் வாங்கிடலாம், டோக்கன் வாங்கிடலாம். டோக்கன் வாங்கிட்டு அப்படியே பின்னாடி போய் அந்த போது பாருங்கள், ஷிப்பு போட்டு போது பாருங்க. நான் பெரிய நினைக்கிறேன். இதுதான் ஒன்று கிளம்பிரிச்சு ஒன்று வந்துகிட்டு இருக்கு. டோக்கன் வாங்கியாச்சு. டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 75 rupees வாங்கியிருக்காங்க அடல்ட்டுக்கு. இதை வந்து பூம்புகார் ஷிப்பிங் ஆப்ரேஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் பெரிய சர்வீஸ் பண்ணுறாங்க, படகு போக்குவரத்து சர்வீஸ்.
நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் வெயிட்டிங்கில். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஸோ போட்டு வந்தால் தான் இவங்கெல்லாம் மூவ் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு தான் நம்ம உள்ளே போக முடியும். ஒரு வழியாக இந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. அப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி க்யூவை. இப்போ தான் வெளியே விட்டாங்க பாருங்கள், மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல் வியூவை பாருங்கள் கீழே இருந்து. நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 போட் நிற்கிது. அதில் ஒரு போட்டில் தான் இப்போ வந்து முன்னாடி நிற்கிறாங்க ஒரு மக்கள் க்ரௌடு. ஸோ அவங்க நிறுத்திட்டு இருக்காங்க. அவங்களாம் முடித்த பிறகு நம்ம வந்து உள்ளே போவோம். குரூப்பே வெளியே வந்துட்டுருக்கு பாருங்கள். அவங்கெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க, முடிச்சு திரும்பி வந்துட்டுருக்காங்க. ஓகே, நம்ம கீழே இறங்க போகிறோம். இந்த பக்கம் லேடிஸ் தான், நம்ம 150 பேர் அலவுட் ஆகும் போட்டுக்கு. அதெல்லாம் நம்ம உள்ளே போவோமா இல்லைன்னு தெரில. வேகமாக ஓடி போய் லைஃப் ஜாக்கெட் எடுத்துக்கிறாங்க பாருங்க. நமக்கு ஒரு பீஸு கூட்டத்தில் வர்றது பெரிய விஷயம் ஐயா, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பாருங்க வண்டி மூவ் ஆகுது ஸ்லோவா. அலை அப்படியே அந்த அலைக்கு ஏற்ற மாதிரி இறங்கி ஏறி போடுவார். கடல்ல ஹெல்மெட்ல வந்துட்டு பாருங்க. வழியா போட்டு விட்டு இறங்கியாச்சு. நோ ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் கூடாது. வெல்கம் டு விவேகானந்தா ராக் மெமோரியல். பாருங்க கன்னியாகுமரியை. ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ராக் மெமோரியல் போகிறதுக்கு தர்சனுக்கு வந்து 30 ரூபீஸ் டிக்கெட் வாங்கணுமா, பெர் ஹெட் 30 ரூபீஸ். ஸோ வாங்கிட்டு தான் மேலே போக முடியும். ஸோ 30 ரூபாய்க்கு வாங்கிடுவோம் டோக்கன். ஸோ 30 ரூபாய்க்கு தர்சன் டிக்கெட் வாங்கியாச்சு. இதை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டிய என்ட்ரன்ஸுக்கு. இங்கே ஒரு வெயிட்டிங் கால் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணலாம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிருந்தாலோ இல்லை நீங்கள் அட்வான்ஸாக வந்தாலோ வெயிட் பண்ணலாம். சீல் போட்டாங்க. அது டெலிவரா ரிசீவ்டாங்க எதை போடுறாங்க தெரியல. ஸோ வாங்க ராக் ஏறலாம், பாறையில் ஏறுவோம். ப்ளீஸ் டோன்ட் பிளக் ஃப்ளவர்ஸ் ஆன் த ராக். பாறையில் உள்ள பூக்களை பறிக்கக்கூடாது. ப்ளீஸ் கீப் யுவர் ஃபுட்வேர் ஹியர் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஸோ உங்களுடைய செப்பல்ஸை வந்து இலவசமாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் திரும்பி. படி ஏற போகிறோம். எஸ், படி ஏறிக்கிட்டே இருக்கோம். வெல்கம். உள்ளே போகும் வழி. மேலே ஏற ஏற காற்று அள்ளுது. கன்னியாகுமரி. பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு வந்து சூடு கூலிங் பெயிண்ட்டு, அது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. நடக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது, கூலிங்காக இருக்குது.
இங்கே 2 மண்டபம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சபா மண்டபம் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு உள்ளது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாத மண்டபம். ஃபஸ்ட்டு சபா மண்டபம் போகலாம், ஏறலாம், ஹைட்டில் ஏறுவோம். ஸோ இதோட ஃபோட்டோகிராஃபி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் இன்சைடு மண்டபம். ஃபோட்டோ உள்ளே எடுக்க முடியாது, ஃபோட்டோ கட் பண்ணிட்டு உள்ளே எடுத்துருந்தேன். நீங்கள் பார்த்துக்கங்க அவ்வளோ பெரிய. இங்கே பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம் கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. உள்ளே வந்து அலௌடு கிடையாது, ஃபோட்டோகிராஃபியோ வீடியோ எதுவும் அலௌடு கிடையாது. ஸோ சூப்பராக கம்பீரமாக வந்து விவேகானந்தர் நிற்கிறாரு. இந்த இடத்துக்கு அவர் வந்ததாக கருதப்படுகிறது. ஸோ 1892ஆம் ஆண்டு வந்து இங்கே வந்து தியானத்திற்கு வந்தாராம், தியானம் பண்ணாராம். அதுபோக கடந்த அந்த ஆண்டிலே வந்து அந்த மாதத்தில் வந்து 3 நாள் வந்து இங்கே இருந்ததாக கருதப்படுகிறதாம். அது கன்ஃபார்மாக போல இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தியானம் பண்ணது கன்ஃபார்மாக இந்த பாறை மேல் வந்து தியானம் பண்ணாராம். ஸோ அதனால தான் இது வந்து விவேகானந்தர் மெமோரியல் ராக் பேர் வந்திருக்கு. பக்கத்துலேயே இருக்கு பாருங்க நம்ம வள்ளுவர் சிலை. கடல் மட்டத்திலிருந்து 30 அடிக்கு மேலே இருக்கு. கம்பீரமாக நிற்கிறாரு. ஆனால் இப்போ அலோவ் பண்ணல, நமக்கு அலோவ் பண்ணானா சூப்பராக இருந்திருக்கான். 3 கடல் சங்கமிக்கும் இடம்: வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல். சன்ரைஸ் கேலண்டர். ஸோ இதுதான் எக்ஸிட் வழி. இங்கே இருந்தால் இறங்கணும். த வே டு தியான மண்டபம். நீங்கள் பார்க்குறது தான் தியான மண்டபம். இங்கேயும் அலௌடு கிடையாது. மண்டபத்துக்கு புகைப்படம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. தியானம் செய்யும் விரும்பும் பார்வையாளர்கள் மட்டுமே உள்ள சென்று சில நிமிடம் தியானம் செய்து வெளியே கேட்டுக்கொள்கிறாங்க. அவங்களும் வீடு வந்துடலாம். ஒரு 5 நிமிஷம் தியான மண்டபம் போயிட்டு தியானம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வர்றேன். உண்மையிலேயே நல்லா இருக்கு. அந்த அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அங்கே தான் கிடைக்கிது. எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல், குழந்தைங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க. போனோமா அப்படியே நிதானமாக தியானம் பண்ணோமா, அந்த இடம் ப்ளசண்ட்டாகவே இருக்குது. ஸோ இங்கேயே உங்களுக்கு டாய்லெட் அட்டாச்மெண்ட் இருக்குது, லேடிஸுக்கும் ஜென்ஸுக்குமே. கடல் அலையை பாருங்க, கடல் ஆர்ப்பரிக்கிறத பாருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. வெயிலே கிடையாது, சும்மா சூப்பராக கூலிங்காக இருக்குது. சுற்றி கடல் இருக்காங்க, அந்த வெயில் தெரியல. இந்த தியானம் பண்ணுறதுக்கு அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புக் ஸ்டால் கொடுத்துருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் பற்றி நிறையா புக்ஸ் இருக்குது. பல லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க: தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம். நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கலாம் ரெஃபர் பண்ணி. அந்த நீர் வந்து இங்கே தெரிக்குது, நல்லாவே தெரியுது. போட்டில் போகும்போது தெரிஞ்சிச்சு, இன்னும் வச்சுக்கலேன் நல்லா தெரிக்குது. குளிர்ச்சியான நீர் படுது. இங்கே பாருங்க, மழைநீர் தேக்கம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ இங்கே வந்து மழை பொழிஞ்சுன்னா அப்படியே போய் தேங்கிடும் அப்படியே. ஸோ நீர் வேஸ்ட் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ரீ பாத மண்டபம் தான். இங்கே அலௌடு இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னமா பாத மண்டபம் பார்த்து வந்தாச்சு. உள்ள கேமரா அலௌடு இல்லாதனால நான் உங்களுக்கு காமிக்க முடியல. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் உள்ள ஸ்ரீ பகவதி அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இங்கே வந்து ஒத்த கால் நின்று தவம் செஞ்சதா சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானை கல்யாணம் பண்ணுறக்காண்டி இங்கே வந்து ஒத்த கால் நின்று தவம் செஞ்சாங்களாம். அதுக்கு தான் அந்த தடம் தான் இப்போ வந்து ஸ்ரீ பாத மண்டபமாக இருக்குது.
உள்ள அழகாக வந்து அந்த இடத்த பாதுகாத்து நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நேராக வந்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இங்கே விவேகானந்த மெமோரியல் பார்த்தோம், அதே மாதிரி பாத மண்டபம் பார்த்தோம், இப்போ சபா மண்டபம் பார்த்தோம். இது பக்கத்தில் இருக்க ஆப்போசிட்டில் இருக்கிறது வள்ளுவர் சிலை. பட் இங்கே அலௌடு இல்லை நமக்கு. ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு, பாலம் ஒர்க்கு, அதனால அலோவ் பண்ணல நமக்கு. இல்லைடா அதையும் பார்த்துருக்கலாம். இந்த பாலம் தான் நினைக்கிறேன், இந்த பாலம் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த இந்த இங்கே அப்படியே போயிட்டு இருக்கு பாருங்க, இந்த வழியா போகுது. வா, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்க இருந்து ஊரை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி உட்கார்ந்து போனா தான் அது உண்மையிலே ஒரு ரிலீஃபா இருக்கும். அறிவுரையா வந்து பார்த்துட்டு போனா தெரியாது. நல்லா ஸ்லோவா அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து படிச்சு அப்படி ஃப்ரீயா இருந்து உட்காந்துட்டு போனா கண்டிப்பா அது ஒரு தனி தான். எல்லாம் பார்த்தாச்சு, நல்லபடியா முடிச்சாச்சு. ஸோ இதை விட்டு கிளம்ப நேரம் வந்தாச்சு, நம்ம கிளம்பலாம், அடுத்தடுத்த இடங்களை பார்க்கலாம். ஸோ உங்களுக்காண்டி கன்னியாகுமரி ஃபுல்லாக காமிச்சிட்ருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ நம்ம செப்பல்ஸ் கொடுத்துருந்தோம், வாங்கிடலாம் திருப்பி. நமக்கு ரெடியாக போட் ரெடியாக இருக்குது, அதில் போயிடலாம். கைஸ் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து விவேகானந்தர் நினைவு மன்றத்தை பார்த்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் நிற்கிறோம். ஸோ இங்கே தான் ரோட் டைவர்ட் ஆகுது. நேராக போனால் ரயில்வே ஸ்டேஷன், லெஃப்ட்டில் போனால் பஸ் ஸ்டாண்டு. நம்ம இந்த பக்கம் போனோம்னா காமராஜர் நினைவகம் இருக்குது, அதே மாதிரி காந்தி மண்டபம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த சிலை இருக்கு இல்லையா, அண்ணாதுரை சிலை, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி டெப்போ இருக்கு பாருங்க. ஒரு கிரீன் கலர் பஸ் தெரியுதா, இதான் டெப்போ. இப்போ தான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் டெப்போ இங்கே இருக்குது. கன்னியாகுமரி எஸ்சிடிசி டெப்போ. கைஸ், நம்ம காந்தி மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜங்ஷனில் வந்து ஒரு ஆவின் பார்லர் இருக்குது, அங்கே ஒரு பாதாம் பால் சாப்பிட்டு கிளம்புவோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, இப்படி பாட்டு வந்தது. காலைல 9 மணிக்கு ஸ்டாண்டிங்கில் கீழே வந்துட்டோம், இப்போ தான் வர்றோம் 1 மணிக்கு 12:50க்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு நம்ம வண்டத்தை பார்த்துடலாம். பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தோம் நினைவு மண்டபத்தை. அப்படியே நீங்க ரைட்ல பாத்தீங்கன்னா பக்கத்துலயே இருக்கு நமது பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம். ஸோ எப்படி நம்ம காந்தி அவர்களை பார்த்தோமோ அதே மாதிரி காமராஜர் அவர்கள் வாழ்க்கை வரலாறு. நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட் தெரியுது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விண்ட் மில்ஸ் இருக்குது.